ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன பூரி உருளைக்கிழங்கு மசாலா தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து கோதுமை மாவில் 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு சூடு தண்ணியில் மாவை நல்லா பிசைஞ்சு ஒரு 20 நிமிஷம் அப்படியே கவர் பண்ணி அப்படியே ஊற வச்சுருங்க. இங்கே வந்து நம்ம அடுத்து வந்து மசால் ரெடி பண்ண பேனில் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் தாளிச்சிட்டு ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு 4 உருளைக்கிழங்கு, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி விட்டு அதை வந்து வேக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவு ரெடி ஆகிட்டு அதை சின்ன சின்ன பாலாக பிடிச்சி நம்ம வந்து அதை பூரிக்கு பரத்திக்கிடலாம். பூரி ஏன் ஷேப் இல்லைன்னு கேட்காதுங்க, எப்படி நம்ம பிச்சு வாயில் போட்டு சாப்பிட தான் போகிறோம். அதனால் அது எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அடுத்து உருளைக்கிழங்கு நல்லா வெந்துட்டு அது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இல்லைன்னா மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா எதுனாலும் போட்டுக்கோங்க. போட்டு ஒரு கரண்டி இல்லைன்னா மத்து வச்சு நல்லா உருளைக்கிழங்கு மசிச்சு விட்டுட்டிங்கன்னா மசால் ரெடி ஆயிரும். எண்ணெயை நல்லா சூடாயிட்டு இப்போ நம்ம பூரியை ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான பூரி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிட்டு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.